Good morning students. Cost accounting 2ல contract account பார்க்குறோம். இதில் next method பார்க்குறோம். Transfer to profit and loss account. Profit எப்படி profit and loss accountக்கு transfer பண்ணுறது, இது ஒரு முக்கியமான சம். இது உங்களுடைய சிலபஸில் இருக்குது. ப்ராஃபிட் எப்படி P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்ட்டு. ஓகேங்களா? இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 4 பார்க்கலாம். இது ரிலேட்டட் எக்ஸசைஸ் சம் நம்பர் 4 and 5 பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. The following expenses were incurred on an unfinished contract during the accounting year எவ்வளோ 2010. ஓகே, எக்ஸ்பென்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல், வேஜஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். அது தவிர அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 2 lakh was received from the contractee. கான்ட்ராக்டிலேருந்து எவ்வளோ பணம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 2 lakh rupees ரிசீவ் பண்ணியிருக்காங்க. being 80% of work certified. அதாவது ஒர்க் சர்டிஃபைடு அமௌண்ட்லேருந்து 80% அதோட வேல்யூ என்னது? 80%னா அதோட வேல்யூ 2 lakh rupees என்ன பண்ணியிருக்காங்க? கான்ட்ராக்ட் கிட்ட இருந்து கேஷை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது கேஷ் ரிசீவ் 2 lakh rupees. ஓகே, அதாவது பர்சன்டேஜ் சொல்லணும் 80%. அப்போது 100% ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும், மைண்டில் வச்சுக்கோங்க. ஒர்க் டன் பட் நாட் சர்டிஃபைடு வாஸ் 5,000 rupees. அதாவது நாட் சர்டிஃபைடுன்னா என்னது? அன்சர்டிஃபைடு. இப்போ சர்டிஃபைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அன்சர்டிஃபைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? determine the profit to be credited to P&L account, அதாவது profit and loss account in all the 3 alternatives given below. 3 alternatives given below கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்னது உங்களுக்கு? கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 3 லட்ச ரூபாவா இருந்தாக்க என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 5,50,000 rupees இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இஃப் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 12 lakh rupees இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்றது 3 மெத்தட்ஸில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சம்முக்குள்ளே போகலாம். சம்மில் என்னது உங்களுக்கு? கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 31/12/2010. ஓகே, இப்போ அடுத்தது டி ஃபார்மேட்னாக்கா 2 சைடு டெட்டா சைடு அண்ட் கிரெடிட்டா சைடு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பர்டிகுலர் ருபீஸ் 2 எழுதிக்கோங்க. இதான் ஃபார்மேட்டு. டெட்டா சைடில் 2ங்கிற வேர்டு ஆரம்பிக்கணும், கிரெடிட்டா சைடில் பைங்கிற வேர்டு ஆரம்பிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு மார்க் 1 மார்க் கன்ஃபார்ம்டாக மைனஸ் ஆகிடும். டெட்டா சைடில் என்ன செய்வோம்? எல்லா எக்ஸ்பென்சஸும் எழுதுவோம். கவனிங்க, கிரெடிட்டா சைடில் உங்களுக்கு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா பை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹெட்டிங் போட்டுக்கணும். பை ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுட்டு அது கீழே ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு, இந்த 2 வேல்யூ மட்டும்தான் வரும். ஓகேங்களா? கிரெடிட் சைடில். டெட்டா சைடில் என்ன வரும்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பென்சஸும் வரும். கிரெடிட்டா சைடில் உங்களுக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹெட்டிங்க்கு கீழே ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு 2 ஹெட்டிங் 2 ஐட்டம் மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ சம்மிலேருந்து என்ன எடுப்போம்? நம்ம மெட்டீரியல்ஸ், வேஜஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், இந்த 3 எக்ஸ்பென்சஸ் என்ன செய்கிறோம்? டெட்டாரில் போயிட்டு 2ங்கிற வேர்டு ஆரம்பிச்சு 2 மெட்டீரியல்ஸ் 90,000, 2 வேஜஸ் 80,000, அதர் எக்ஸ்பென்சஸ் 5,000 என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது பேராகிராஃப் போகிறோம். பேராகிராஃப்க்கு வந்தோம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 lakh rupees was received from the contractee. 2 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க, அதாவது கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. being 80% of the work certified. ஒர்க் சர்டிஃபைட்லேருந்து 80% கேஷ் ரிசீவ்டு, அதோட வேல்யூ 2 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது ஒர்க் டன் பட் நாட் சர்டிஃபைடு வாஸ் 5 lakh rupees. ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஓகே, நாட் சர்டிஃபைடு வாஸ், அப்போது ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடுன்னு இருக்குது. 5,000 rupees நாட் சர்டிஃபைடு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த 80% இருக்கு இல்லைங்களா 2 lakhsக்கு, அதாவது 80% தான் 2 lakhs கேஷ் ரிசீவ்டு. இதுக்கு பேர், இந்த 2 lakhs rupees பேர் என்னது? கேஷ் ரிசீவ்டு. இது எத்தனை பர்சன்டேஜ்? 80%. இதில் ஒர்க் சர்டிஃபைடில் 80%. அப்போது 100% ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே வரும் டெட்டா சைடில் எல்லா ஐட்டமும் என்ட்ரு பண்ணிட்டோமா? எல்லா எக்ஸ்பென்சஸும் கிரெடிட்டா சைடில் என்ன ஹெட்டிங் போட்டுக்கிறோம்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுக்கிறோம். இப்போ ஒர்க் சர்டிஃபைடு கண்டுபிடிக்கிறோம். கேஷ் ரிசீவ்டு எவ்வளவு? 2 lakh rupees, அதாவது 80% கேஷ் ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளவா இருந்திருக்கும்? 100%. இவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன்னுட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, அந்த டாக்குமெண்ட் பேர். அந்த டாக்குமெண்ட்டில் 100% நீங்கள்
இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க 4 லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்கிற ஒரு கான்ட்ராக்டை பேசுறீங்க. கான்ட்ராக்ட் பேசி டீல் முடிக்கும் போது அந்த 4 lakh rupees ஒர்க்கை முடிச்சு தரேன், அதாவது ஒர்க் சர்டிஃபைட் 4 lakh rupees நீங்க வந்து என்ன பண்றீங்க, அக்ரிமெண்ட் போடுறீங்க. அதுல அப்போதைக்கு நீங்க இந்த டீல் முடிக்கும் போது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பீங்க, இந்தாங்க இதை வச்சு செலவு பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பீங்க. அதுதான் உங்களுக்கு கேஷ் ரிசீவ்டு 2 lakh rupees. ஓகேங்களா? அப்போ 100% அது அந்த கேஷ் ரிசீவ் 2 lakh rupeesங்கிறது 80% வேல்யூ. 80% உங்களுக்கு அமௌண்ட் என்ன பண்ணிட்டாங்க, கான்ட்ராக்ட் டீல் அக்ரிமெண்ட் போடும்போது 80% ஆஃப் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அதாவது 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தமா எவ்வளவுக்கு தான் கான்ட்ராக்ட் பேசியிருக்காங்க, அந்த ஒர்க் சர்டிஃபைடு ஒர்க் எவ்வளவுக்கு பேசியிருக்காங்கன்றது கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா? அப்போ கண்டுபிடிக்கணும்னா 2 lakh rupees 2 lakh rupees இன்ட்டு 100 divided by 18 போடணும். அதாவது 100% ஒர்க் சர்டிஃபைடுக்கு 80% வேல்யூ 2 lakh rupeesனா 100%க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா 2,50,000 rupees. அப்போ ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோ பேசியிருக்காங்க, 50,000 ரூபாய் ஒர்க் சர்டிஃபைடு நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஒர்க் அன்சர்டிஃபைடு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ கிரெடிட் சைடு நம்ம என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், எந்த சைடு டோட்டல் வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல் போடுவோம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சைடில் தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. எவ்வளவு இருக்குது, 2,55,000 rupees இருக்குது. 2,50,000 + 5 55,000 rupees இருக்குது. இது சேம் வேல்யூ நம்ம என்ன செய்கிறோம், டெட்டா சைட்லேயே என்டர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? என்டர் பண்ணிட்டு டோட்டலாக டெட்டா சைட்லேயே டோட்டல் போட்டோம். இப்போ என்ன செய்கிறோம், நம்ம இப்போ எவ்வளவு ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கிரெடிட் சைடில் டோட்டல் வந்தாக்கா அஃப்கோர்ஸ் டெட்டா சைடில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ என்ன செய்கிறோம், டெட்டா சைடு வேல்யூ ஃபுல்லாக எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணுறோம். 90,000 + 80,000 + 5,000 ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ கூட 2,50,000 இங்கே இந்த கிரெடிட்டாரில் டோட்டல் போட்டவங்களையும் 2,55,000 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80,000 rupees டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. இந்த 80,000 rupees என்னது, உங்களுக்கு நோஷனல் ப்ராஃபிட் கேரி டவுன். அப்போது 80,000 rupeesக்கு நேராக நீங்கள் என்ன எழுதணும், டு நோஷனல் ப்ராஃபிட் கேரி டவுன் கண்டிப்பாக எழுதணும். இந்த இல்லைன்னா இந்த ஒரு வார்த்தைக்காக உங்களுக்கு 1 மார்க் மைனஸ் செஞ்சிருவாங்க. ஓகேங்களா? எதுக்கு இங்கே இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இங்கே நோஷனல் ப்ராஃபிட்னு மென்ஷன் பண்ணணும், ப்ராஃபிட்னு எழுதுனா போறாதா, ஏன்னா ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட் தானே சொல்கிறாங்கன்னா எழுதக்கூடாது. ப்ராஃபிட்னா உங்களுக்கு என்ன வரும், கான்ட்ராக்ட் ப்ரைஸ்னு ஒன்று கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணுவீங்க. அடுத்தது எல்லா ரிட்டர்ன்ஸுமே கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணி அதை இது எல்லாமே ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணாக்கா டிஃப்ரென்ஸ் வரும். டிஃப்ரென்ஸ் வர்றதுனா நீங்கள் ப்ராஃபிட்னு எழுதுவீங்க. ஆனால் இங்கே கிரெடிட் சைடில் என்னன்னு வந்திருக்கு, உங்களுக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஒர்க் சர்டிஃபைடு ஒர்க் அன்சர்டிஃபைடு இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்கனாக்க அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஒர்க் அன்சர்டிஃபைடு ஒர்க் சர்டிஃபைடு கேஷ் ரிசீவ்டு 80%, 60% ஆன் ஒர்க் சர்டிஃபைடு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ வருது இல்லையா, ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையா, அதுக்கு நோஷனல் ப்ராஃபிட் கேரி டவுன் மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ நோஷனல் ப்ராஃபிட் கேரி டவுன் எவ்வளோ கிடச்சிருக்கு, உங்களுக்கு 80% கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ தான் சம்முக்குள்ளே வரும். இப்போ நோஷனல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிட்டோமா. இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்னது, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 3 லட்சம் ரூபாவா இருந்ததுன்னா, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் சம்பளம் கொடுக்கல, இப்போ 3 லட்சம் ரூபாவா இருந்ததுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே, சம்முக்குள்ள வாங்க. இப்போ என்ன எழுதிக்கிறோம், ஹெட்டிங் எழுதிக்கிறோம், ப்ராஃபிட் டு பி கிரெடிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஹெட்டிங் இதான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, when contract price is 3 lakh rupees இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன இருக்கு, ஃபார்மேட் சொல்லிடுறேங்க. ஒர்க் சர்டிஃபைடு டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள், புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் பிரகாரம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,50,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2,50,000 டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வேல்யூ எவ்வளவு, 3 lakh rupees இன்ட்டு 100 இன்ட்டு 100 இங்கே இருக்குது. போட்டுட்டோம்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வருது. எவ்வளோ வருது,
83.33%. எத்தனை பர்சன்டேஜ் வருது? 83.33% உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 83.33ங்கிறது இந்த பர்சன்டேஜுங்கிறது எத்தனை வருது, எவ்வளோ வருது? 50%க்கு மேலே இருக்கா, 50%க்கு கீழே இருக்கா? மோர் தென் 50% இருக்கு. 83ங்கிறது 50%க்கு மேலே இல்லையா? அப்போ மோர் தென் 50% வந்திருக்கு. இப்போ மோர் தென் 50% வந்ததுன்னா, இப்போ ஒர்க் சர்டிஃபைடு இஸ் மோர் தென் 50% வந்ததுன்னா என்ன மாதிரி கால்குலேஷன் போடணுன்றது இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சதுல என்னது, இங்க பாருங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஆன் த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ல நமக்கு இங்க ஃபார்மேட்டை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சது? மோர் தென் 50%, அதாவது 83.33% கிடைச்சிருச்சு. இப்போ மோர் தென் 50% கிடைச்சதுன்னா இங்க பாருங்க, ஒர்க் சர்டிஃபைடு இஸ் மோர் தென் 50%. இதுக்கு வந்தா இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட் இருக்கு உங்களுக்கு? Profit credited to P&L, notional profit into 2/3 into cash received divided by work certified. ஓகேங்களா? அதாவது 2/3 ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். 50%க்கு மேலே ஒர்க் சர்டிஃபைடு 50%க்கு மேலே இருந்தாக்க 2/3ன்ற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். மற்ற எல்லாமே சேமாக தான் வரும். இப்போ இதுல 3 ஃபார்மேட் யூஸ் பண்றோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. இப்போ ஒர்க் சர்டிஃபைடு உங்களுக்கு 25%க்குள்ள இருக்கு, கால்குலேட் பண்றோம். சேம் என்னது உங்களுக்கு ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போடும்போது அந்த ஃபார்மேட் போடும்போது உங்களுக்கு 25%க்கு கீழே இருந்ததுன்னா ப்ராஃபிட் என்ன பண்ண முடியாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நோ ப்ராஃபிட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட். எவ்வளவு? 25%க்கு பிலோவாக இருந்தா. ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டெப்பு, இப்போ ஒர்க் சர்டிஃபைடு உங்களுக்கு 25%க்கு மேலேயும் 50%க்கு கீழேயும் இருந்தது. ஓகேங்களா? மோர் தென் 25%, லெஸ் தேன் 50%, இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு நீங்க என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்? இதை வந்து மோர் தென் 50, அதாவது லெஸ் 25%க்கு மேலே இருந்துச்சுங்களா, ஆனால் 50% பிலோவில் இருக்கா, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் என்ன ஃபார்மேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ப்ராஃபிட் கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட் எந்த மாதிரி பண்ணோம்னா, நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 1/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ப்ராஃபிட்டை P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன ஃபார்மேட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? 1/3 ஃபார்மேட். ஓகேங்களா? மற்றது எல்லாமே உங்களுக்கு சேமாக தான், நோஷனல் ப்ராஃபிட்டும் கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைடும் சேமாக தான் வரும். இந்த சென்டரில் இருக்குங்களா, 25 பிட்வீன் 50%க்குள்ள உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுனாக்க, ஒர்க் சர்டிஃபைடு வந்ததுன்னா 1/3 எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, இப்போ ஒர்க் சர்டிஃபைடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால்குலேட் பண்ணும்போது, அதாவது ஒர்க் சர்டிஃபிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட் சொல்லியிருக்கேன்? ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போடும்போது மோர் தென் 50 வந்துடுச்சு, 50% வந்துடுச்சு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 4ல பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி மோர் தென் 50% வந்ததுன்னா 2/3 ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க ப்ராஃபிட்டை கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட் போடலாம். ஆனால் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்? உங்களுக்கு மோர் தென் 50%னா 2/3 ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு பை ஒர்க் சர்டிஃபைட். ஓகேங்களா? இந்த 3 ஃபார்மேட் வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டை P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ சம்குள்ளே போகலாம். சம்மில் பாருங்க, இப்போ நமக்கு அந்த ஃபார்மேட் பிரகாரம் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? அதாவது கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 3 lakh rupees கொடுத்துருந்தாக்க உங்களுக்கு ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போடும்போது 83.33% கிடைச்சது. அப்போனா இது எவ்வளோ, எந்த லெவலில் வருது, எந்த பர்சன்டேஜில் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒர்க் சர்டிஃபைடு மோர் தென் 50%ல் வந்துடுச்சு இல்லையா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்மேட்டு? இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்? இந்த வேல்யூவை நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ப்ராஃபிட் டு பி கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட். என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்? நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைடு.
ஓகே. ஸோ இப்போ என்ன செய்கிறோம், நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்குறோம். இப்போ என்ன செய்கிறோம், இந்த ஃபார்மேட் பிரகாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 80,000 rupees இருக்குது. ஸோ என்ன செய்கிறோம், நோஷனல் ப்ராஃபிட் 80,000 என்ட்ரு பண்ணியாச்சு. ஃபார்மேட் பிரகாரம் 2/3 ஓகேங்களா, இன்ட்டு 2/3 என்றோம். அடுத்தது கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். கேஷ் ரிசீவ்டு எவ்வளவு இருக்கு உங்களுக்கு கொஸ்டின்ல, இங்க பாருங்க. கேஷ் ரிசீவ்டு எவ்வளவு உங்களுக்கு 2 lakh rupees டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஒர்க் சர்டிஃபைட் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, 2,50,000. ஒர்க் சர்டிஃபைட் 2,50,000 rupees இருக்கு. ஓகே, இப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்றோம். கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட் போட்டோம்னா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, 42,667 rupees என்ன கிடைச்சிச்சு, P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது. ஓகேங்களா, அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன செய்யலாம், 42,667 rupees நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இப்போ ரிசர்வ்ல எவ்வளவு வைப்பீங்க, ப்ராஃபிட்ல இருந்து, அதாவது நோஷனல் ப்ராஃபிட் 80,000ல இருந்து நீங்க இந்த வேல்யூவை நீங்க என்ன செய்யலாம், P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ரிமைனிங் இருக்கு இல்லையா, 80,000 rupeesல 42,667 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இங்க சப்ராக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 37,333. இதை என்ன பண்ணணும், நீங்க கெப்ட் இன் ரிசர்வ்ல வச்சிடணும். ஓகே, ரிசர்வ்ல வச்சிடுறீங்க. இப்போ எவ்வளவு கொடுத்துருந்தாக்க, இப்போ 3 lakh rupees கொடுத்துருந்தாக்க நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்றோம், 42,667 டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ரிசர்வ்ல எவ்வளோ வைக்கிறோம், 37,333 rupees ரிசர்வ்ல வைக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிடும். இப்போ கான்ட்ராக்ட் பிரைஸ் இப்போ 5,50,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளவு நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, எவ்வளவு ரிசர்வ்ல வைப்பீங்கன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இங்க வாங்க, சமுக்குல வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கான்ட்ராக்ட் பிரைஸ் இஸ் 50,000 rupees, 5,50,000 rupees இருக்கு. அப்படி இருந்ததுன்னா எவ்வளவு நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, எவ்வளவு நீங்க ரிசர்வ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இப்போ அதுக்கு முன்னாடி இது எந்த பர்சன்டேஜ்ல வருது, பிலோ 25% இல்லையா, அந்த ஒர்க் சர்டிஃபைடு பிலோ 25%, ஒர்க் சர்டிஃபைடு மோர் தென் 25%, பிலோ 50%, இல்லை ஒர்க் சர்டிஃபைடு உங்களுக்கு மோர் தென் 50% கால்குலேட் பண்ணணும்னா, கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிச்சாதான் நீங்க அடுத்ததுக்கே நீங்க என்ன பண்ண முடியும், P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்னது உங்களுக்கு, ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஒர்க் சர்டிஃபைடு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இருக்கு, இந்த கொஸ்டின்ல ஒர்க் சர்டிஃபைட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒர்க் சர்டிஃபைடுன்ட்டு இதை பாருங்க, ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளவு 2,50,000 rupees இருக்கு. கான்ட்ராக்ட் பிரைஸ் நம்ம இப்போ டீல்ல எவ்வளோ பேசியிருக்கோம், சாரி, கான்ட்ராக்ட் பிரைஸ் எவ்வளவு 5,50,000 rupees இன்ட்டு 100. இந்த பாருங்க, ஒர்க் சர்டிஃபைடு இங்க ஃபார்மேட் எழுதலை, நம்ம எழுதிக்கணும் ஒர்க் சர்டிஃபைடு டிவைடட் பை கான்ட்ராக்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா, அப்புறம் தான் நீங்க இந்த வேல்யூக்கு, இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, இங்க 40 இங்க கிடைச்சிருக்கு பாருங்க, 45.55% கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ எத்தனை பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு, பிலோ 50%, ஆனா மோர் தென் 25%, 25%க்கு மேலேயும் 50%க்குள்ளேயும் வந்திருக்கு. ஏன்னா 45 வந்ததுன்னா 50%க்குள்ள வந்திருக்கு. இப்போ இதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்மேட்ல மோர் தென் 25% அண்ட் பிலோ 50%, லெஸ் தென் 50% வந்தாக்க நீங்க 1/3 ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, மற்றதெல்லாம் ஒண்ணுதான், நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 1/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்ட் பை ஒர்க் சர்டிஃபைட். ஓகேங்களா, ஸோ அது பிரகாரம் நம்ம என்ன செய்யறோம், பாருங்க, நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 1/3 எனக்கு லெஸ் தென் 50 மோர் தென் 25. ஓகே,
அதனால 1/3 ஃபார்மேட். மற்றதெல்லாம் சேம் தான். கேஷ் ரிசீவ்டு இங்கே ஃபர்ஸ்ட் சம்லையும் 3 lakh rupees கொடுத்துருந்தாங்களே, இதுதான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒர்க் சர்டிஃபைடு எல்லாமே என்ன பண்ணுறோம், நோஷனல் ப்ராஃபிட் 80,000 rupees 1/3 அப்படியே போட்டுக்கிறோம். கேஷ் ரிசீவ்டு எவ்வளோ உங்களுக்கு இங்கே கொஸ்டினில் கொடுத்தது, எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க நீங்கள், இது வந்து கான்ட்ராக்ட் ப்ரைஸுங்களா. கேஷ் ரிசீவ்டு 2 lakh rupees இல்லையா, டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளவு 2,50,000 rupees. இது எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி, அதாவது சம்முக்கு அந்தந்த வேல்யூக்கு இந்த ஃபார்மேட் பிரகாரம் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 21,333 rupees இருக்கு. ஓகேங்களா. இப்போ 80,000 rupees நோஷனல் ப்ராஃபிட்ல இருந்து 21,333 rupees என்னவாயிடுது உங்களுக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன பண்றோம், நம்ம ரிசர்வ்ல வைக்கிறோம். ஓகேங்களா. எப்படி ரிமைனிங் கண்டுபிடிப்பீங்க, 80,000 நோஷனல் ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு P&L அக்கௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூ டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க இல்லையா, 21,333, இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 58,667 rupees கிடைக்குது. இது என்ன பண்றீங்க, நீங்க கெப்ட் இன் ரிசர்வ்னு எழுதி வச்சிடுறீங்க. புரியுதுங்களா. இப்போ தேர்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, இப்போ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் உங்களுக்கு 12 lakh rupees இருந்ததுனாக்க எவ்வளவு நீங்க ப்ராஃபிட்டை P&L கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, எவ்வளவு ப்ராஃபிட்டை ரிசர்வ்ல வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் என்னது 12 lakh rupees இருந்தா அப்போ என்ன ஃபார்மேட்னு இப்போ என்ன செய்வோம் நம்ம, when contract price is 12 lakh rupees, இப்போ இதுக்கு எந்த பர்சன்டேஜுக்குள்ள வருதுன்னு பார்ப்போம் இல்லையா. ஒர்க் சர்டிஃபைடு என்ன பர்சன்டேஜ்னு பார்ப்போம். அப்போ என்ன பர்சன்டேஜ் பார்க்கணும்னா நம்ம என்ன செய்வோம், இதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம், ஒர்க் சர்டிஃபைடு டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா. இந்த ஃபார்மேட் பிரகாரம் ஒர்க் சர்டிஃபைடு 2,50,000 rupees, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ நம்ம இப்போ வச்சுக்க சொல்லியிருக்காங்க 12 lakh rupees இன்ட்டு 100 போட்டோம்னா எத்தனை பர்சன்டேஜில் வருது, 20%, 20.83% வருது. இப்போ இந்த 20.83% எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் சர்டிஃபைடு 20.23% பிலோ லெஸ் தென் 25. ஒர்க் சர்டிஃபைடு என்ன வந்திருக்கு, லெஸ் தென் 25 வந்ததுனால உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, நோ ப்ராஃபிட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட். நீங்கள் ப்ராஃபிட்டை P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ இதில் என்ன எழுதணும், லெஸ் தென் 25 ஆஃப் த கான்ட்ராக்ட் ப்ரைஸ், நோ ப்ராஃபிட் இஸ் டு பி டிரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட். த என்டையர் நோஷனல் ப்ராஃபிட் இஸ் டு பி கெப்ட் இன் ரிசர்வ். என்டையர் நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ உங்களுக்கு 80,000 rupees. இந்த 80,000 rupees-ஐயும் ரிசர்வ்ல வச்சிடணும். P&L அக்கௌண்ட்டுக்கு உங்களால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோதான் இருக்கு, லெஸ் தென் 25% தான் இருக்கு. ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.